ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? எ பாட்டில் ஆஃப் டியூ. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிசனிங் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். நான் வந்து ரீட் பண்ணுறேன், நீங்கள் அதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மதுமதி இஸ் வெரி ஹாப்பி as she has many big bags of bananas. ஒரு இடத்துல புல் ஸ்டாப் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம படிக்கும்போதே அதுக்கு தமிழில் என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது தோணணும் மைண்டில். ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாலாம் ஸ்டார்ட் பண்ண வேணாம். குட்டி குட்டியாக ரீட் பண்ணி பாருங்கள். தென் நம்ம படிக்கும்போது வாயை திறந்து படிக்கணும், ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஏதோ ஒரு லைன் எனக்கு தெரியல அப்படின்னா அதை நான் இப்போ அண்டர்லைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு அது வந்து என்றைக்குமே மறக்காது. இப்படி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? மதுமதி இஸ் வெரி ஹாப்பி as she has many big bags of bananas. மதுமதி அப்படின்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய பனானாஸ் இருக்குது, பிக் பேக்ஸ் ஆஃப் பனானாஸ். ஃபர்ஸ்ட்லி she visits her mother and gives her 2 dozen bananas. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க, அவங்களுக்கு 2 டசன் பனானாவை கொடுத்துட்றாங்க. செகண்ட்லி ஷி கோஸ் டு தி மார்க்கெட் டு செல் த பனானாஸ். செகண்டாக என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் போகிறாங்க, அங்கே போய் பனானாவை விற்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷி மீட்ஸ் ஹர் ஓல்டு ஃப்ரெண்ட். அவங்களோட பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க, அவங்க பேர் என்ன, கலாவதி, இன் தி மார்க்கெட். நெக்ஸ்ட் ஷி மீட் ஹர் ஓல்டு ஃப்ரெண்ட் கலாவதி இன் தி மார்க்கெட். மார்க்கெட் போனாங்க இல்லையா, அவங்க அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட் கலாவதியை மீட் பண்ணுறாங்க. தென் அப்படின்னா அதுக்கப்புறம் ஷீ கிவ்ஸ் கலாவதி எ டசன் பனானாஸ். கலாவதி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு டசன் பனானாவை கிஃப்ட் பண்ணிடுறாங்க. லேட்டர்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். ஷீ டிசைட்ஸ் டு கோ ஹோம் ஆஸ் ஷீ ஹாஸ் சோல்ட் மோஸ்ட் ஆஃப் தி பனானாஸ். ஆல்மோஸ்ட் எல்லா பனானாஸையும் முக்கால்வாசி அவங்க விற்று முடிச்சிட்டாங்க. அதனால வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டிசைட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் அதன் பிறகு ஆன் த வே ஹோம், வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஷி மீட் அ லிட்டில் பாய் ஹூ இஸ் ஹங்க்ரி. பசியோட ஒரு குட்டி பையனை போகிற வழியில் பார்க்குறாங்க. அண்ட் கிவ்ஸ் ஹிம் 2 bananas. அந்த பையனுக்கு 2 வாழைப்பழம் கொடுக்குறாங்க. லாஸ்ட்லி ஷி கோஸ் டு ஹர் நெய்பர்ஸ் ஹவுஸ் அண்ட் கிவ்ஸ் them a bunch of bananas. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, ஷி கோஸ் டு ஹர் நெய்பர்ஸ் ஹவுஸ், அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு இருக்கு இல்லையா, அங்கே போகிறாங்க. அண்ட் கிவ்ஸ் them a bunch of bananas. அப்போ ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. ஷீ ஹாஸ் a smile on her face as she goes home. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஃபேஸில் அழகாக ஒரு ஸ்மைல் தெரியுது. அப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம மட்டும் வச்சு யூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட நிறையா இருக்கப்போ எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணும்போது அது உண்மையிலே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அதுதான் இதோட ஸ்கிரிப்ட். எப்போவுமே எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வாழணும், அப்போ தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.